ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி பழத்தை நம்ம எப்போவுமே சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் தர்பூசணி தோலை வச்சு எப்படி அல்வா செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வெயில் காலன்றதுனால எல்லா இடத்துலையும் தர்பூசணி பழம் ஈஸியாக கிடைக்கும். இப்போலாம் நம்மளும் ஒரு தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தர்பூசணி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல அதிக அளவில் நீர் சக்தி இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி பழம் வாங்கி கொடுங்க. வெயில் நாளில் ரொம்ப உடம்பு குளுமையாகவும் இருக்கும். இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே இருக்கிற பகுதியும் மேலே இருக்கிற பகுதியும் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த பச்சை கலர் இருக்கிற பகுதியை சுத்தமாக எடுத்துடணும். பச்சை கலர் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் அது செரிமானம் ஆகாது. அதனால் நம்மளுக்கு பச்சை கலர் பகுதி தேவை கிடையாது. இந்த வெள்ளை கலர் பகுதி தான் நம்மளுக்கு தேவை. அதனால் கொஞ்சம் கூட பச்சை கலர் பகுதி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கூட பச்சை கலர் இல்லை பாருங்கள். இப்போ பச்சை கலர் நம்மளுக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுடலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் பீட்ரூட் துருவர சீவல் இருக்கும். அதை வச்சு நம்ம தர்பூசணியோடைய வெள்ளை பகுதியை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சீவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் சீவிட்டு வந்துட்டேன். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜூஸ் தனியாக சக்கை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. முதல்ல இந்த பல்ப்பை வச்சு நம்ம அல்வா கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அல்வா செய்ய ரெடி ஆகிடலாம். நம்ம ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். கீ இல்லைன்னா நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கீ சூடாயிடுச்சு. நான் 5 முந்திரி பருப்பு 5 திராட்சை எடுத்திருக்கேன். அதை நல்லா இதில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே செய்யுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்ச தர்பூசணி தோலுடைய பல்ப்பை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம தர்பூசணி தோலுடைய பல்ப்பையும் நெய்யையும் நல்லா நம்ம கிளறி விடலாம். இது மாதிரி கிளறும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான வாசனை வரும். நம்ம வீடே மணமணன்னு இருக்கும். இதுவே நெய் வாசனையும் இந்த பழத்தோட வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் என்ன செய்கிறீங்க, என்ன வாசனை வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இது மாதிரி வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு க்ரீமியான பதத்துக்கு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ அரை வேவில் தான் வெந்திருக்கும். இப்போ மீதி நம்ம தர்பூசணி பழம் ஜூஸ் வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி இதோட ஊற்றி நம்ம நல்லா வேக வைக்கலாம். எனக்கு 1 டம்ளர் போல் தண்ணி கிடச்சிச்சு. அந்த தண்ணி இப்போ இதோட ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கலாம். நம்ம எந்த இனிப்பு பொருள் செய்யும் போதும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திங்கன்னா அந்த இனிப்போடைய ஹைலைட்டாக இருக்கும். அதனால் இப்போ நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வேக விடணும்.
இப்போ நான் ஒரு 3 ஏலக்காய் போல் தட்டி எடுத்துக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம், அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சி. தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி. வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் போல் தான் தண்ணி இருக்குது. நம்ம கிளற இது சரியாயிடும். நம்மளுக்கு வந்து 1.5 கப்பு போல் தர்பூசணி துருவல் கிடச்சிச்சு. அதுக்கு 1 கப்பு சுகர் எடுத்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் கிளறி விட்டோம்னா இது சுகர் கரைஞ்சி வந்து நல்லா மெல்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம கிளற பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவு வந்து இதோட நல்லா கெட்டி ஆகணும். நம்ம கிளறிட்டே இருக்கலாம். அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாத திரண்டி வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா அந்த கலர் போதும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதோட விட்டுடுங்க. நம்மளுக்கு வந்து கேசரி கலர் சேர்த்து அப்படி கலரும் போது ஒரு கலர் கிடைக்கும் இல்லையா, அது அந்த கலர் பார்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு அல்வா ஃபீல் வரும். அதனால் நம்மளுக்கு கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊற்றின நெய் எல்லாம் திரண்டு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம கிளறி விடலாம். இப்போ நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கீழே நம்ம பழத்தை சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு அல்வா செஞ்சாச்சு. நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் எல்லோரும் நம்மளை பாராட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கூட நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இன்னும் நல்லா கம வாசனை வரும். அதுவே போதுமானதாக நெய்யாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இன்னும் நெய் தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேணான்னு விட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திரண்டு வருது பாருங்கள். கடையில் விற்கிற அல்வா மாதிரியே இருக்கும். நீங்கள் தட்டில் வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணி நாங்கள் கட்டமாக கூட வெட்டிக்கலாம் நீங்கள். இப்போ சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்மள இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுவுமே சேர்க்கல. நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு பொருளை வச்சு நம்ம ஆரோக்கியமான அல்வா ரெடி பண்ணி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திரண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.